டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கி சத்தியத்தை தியானிப்போம். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது பாருங்கள், அநேக நேரத்தில் நம்ம சோதிக்கப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் நம்பிக்கையை நீங்கள் அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் உண்மை என்னன்னா, நம்ம அசைக்கப்படுகிறோம், நம்ம உறுதித்தன்மையை இழந்து விடுகிறோம். பிரச்சனை வந்தோன்னே பாருங்கள், அசைக்கப்படுகிறோம். பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் அசைக்கப்படாமல் இருக்கணும் என்ன பண்ணணும், பதற்றப்படாமல் இருக்கணும் என்ன பண்ணணும், வெட்கப்படாமல் இருக்கணும் என்ன பண்ணணும்னு சில ஆலோசனை சொல்லுகிறார். அந்த ஆலோசனை நம்ம இன்றைக்கி கவனிப்போம். முதலாவது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதுமாக இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தீர்கள். இயேசுவை குறித்து எப்படி சொல்கிறார் பாருங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது விலையேற பெற்றது. தேவனோட பார்வையில் மீட்பின் காரியம்லாம் பாருங்கள், விலையேற பெற்றது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. கல்வாரி சிலுவையில் மரிக்கிறது, அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், பரம்பேறுதல், இதெல்லாம் பாருங்கள் தேவனோட பார்வையில் விலையேற பெற்றது. இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டது. நிறைய பேர் இதை புறக்கணிச்சிட்டாங்க. இயேசு தம் சொந்த ஜனத்துக்கிட்ட வந்தார், அவர்களும் அவரை புறக்கணித்தார்கள். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பாருங்கள் சுவிசேஷத்தை புறக்கணிக்கிறாங்க. நிறைய பேர் புறக்கணிச்சிட்டாங்கன்றதால இதுக்கு வல்லமை இல்லைன்னு கிடையாது. மெஜாரிட்டி பாருங்கள், அந்த உலகத்தில் வேணால் வேலை செய்யலாம், ஆனால் ஆவிக்குரிய காரியங்களில் மெஜாரிட்டி வேலை செய்யாது. ஒரு ஆள் விசுவாசித்தா போதும். ஒருத்தரும் விசுவாசிகளால் சத்தியம் தான் பாருங்கள். இது தேவனால் விலையேற பெற்றது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. இப்போ நம்மளுடைய பார்வைக்கும் அது அப்படி தான் இருக்கணும் பாருங்கள். தேவனுடைய பார்வைக்கு எப்படி விலையேற பெற்றதாக இருக்குதோ, நம்மளுடைய பார்வைக்கும் அது விலையேற பெற்றதாக இருக்கணும். ஏன்னால் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டது, அவர் ஜீவன் உள்ளவர். ஜீவனிடத்தில் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். நம்ம ஒரு சர்ச்சிலேருந்து இன்னொரு சர்ச்சுக்கு வரல, ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு வரல, ஜீவனிடத்தில் வந்து சேர்ந்துடும். ரட்சிப்பு என்ன பண்ணுது, ஜீவனுள்ள தேவனிடத்தில் நம்ம கொண்டு வந்து சேர்க்கிறது. இரண்டாவது, ஜீவாதிபதிக்கிட்ட சேர்ந்த நாமும் பாருங்கள் ஜீவனுள்ள கற்களை போலாயிரும். ஒரு காலத்தில் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்த நம் இப்போது உயிர் பெற்று ஜீவனுள்ள கற்களை போல இருக்கிறோம். எதற்கான, ஆவிக்கேற்ற மாளிகையை கட்டப்படுவதற்கு. இயேசுவே அதற்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபத்தில் பாருங்கள் இதே தான் சொல்கிறார். தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் என்பவருடைய அஸ்திபாரங்கள் மேல் நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள், இயேசுவே அதற்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். அது மேலே பாருங்கள், நம்ம ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோமா. நம்ம ஆவிக்குரிய மாளிகை தேவன் கட்டி கொண்டிருக்கிறார். எனக்கு தேவனே தங்கும் ஆலயமாக நம்ம சரீரம் இருக்குது, நாம் தான் ஆவிக்குரிய மாளிகை. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், தேவாலயம் இருந்தது, இன்றைக்கி தேவாலயம் கிடையாது, நாமளே தேவாலயமாக இருக்கிறோம். தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறோம். பெரிய ஆவிக்குரிய மாளிகையை அவர் கட்டி கொண்டு வருகிறார். அதற்கு இயேசுவே அஸ்திபாரமுள்ள மூளைக்கல்லாக இருக்கிறார், ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறார். மூன்றாவது, எதற்காக இதை செய்தார்னா, தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள் பலி செலுத்தினாங்க. அவங்க வெள்ளாட்டுக்கடா ஆட்டுக்கூட்டின் ரத்தத்தை சிந்தினாங்க. பாவங்கள் உண்டு என்ற மனசாட்சி இருந்ததுனால, குற்றமுள்ள மனசாட்சி இருந்ததுனால பாருங்கள் அவங்க அந்த பலிகளை செலுத்த வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கி இயேசுவே நமக்கு தேவாட்டுக்குட்டியாய் நம்முடைய பாவங்களையெல்லாம் சுமந்து தீர்த்ததுனால நமக்கு இன்றைக்கி எந்த பலிகளை செலுத்த வேண்டியதில்லை, ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகிறோம். அதுதான் தேவனுக்கு பிரியமானது. தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலிகளை செலுத்த நாம் ஜீவனுள்ள தேவனில் சேர்ந்திருக்கிறோம். இதன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாக இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், இதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. எங்கே சொல்லியிருக்கிறது, ஐசையா 28ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்குது. எப்போ சொல்லப்பட்டது, அதன் பின்னணி என்ன, அசீரியன் ராஜாலாம் பாருங்கள் தவறான கூட்டணிகளை வைத்துக்கொண்டு எருசலேம் ஜனங்களை பாடாய்படுத்துகிறார்கள். அந்த நேரத்தில் பாருங்கள் ஐசையா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை சொல்கிறார், நீங்கள் மரணத்தோடு ஒப்பந்தம் செய்கிறீர்கள், பாதாளத்தோடு உடன்படிக்கை செய்கிறீர்கள், பொய்யையும் மாயையும் நீங்கள் அஸ்திபாரமாக கொண்டிருக்கிறீர்கள். இப்படி சொல்லிவிட்டு அடுத்த வசனமாக சொல்கிறார், இதோ சீயோனிலே ஒரு கல்லை வைக்கிறேன், அது அஸ்திபாரம் உள்ள கல், திடமுள்ள கல், இந்த கல்லின் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் பதற்றம் அடைவதில்லை என்று சொல்லுகிறார். ஜனங்களெல்லாம் பாருங்கள் பொய் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள், மாயை மீது நம்பிக்கை வைக்கிறார்கள், மரணத்தோடும் பாதாளத்தோடும் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள் ஜீவாதிபதி, இயேசு கிறிஸ்து மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும்போது நம்ம பதற்றம் அடைவதில்லை, நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை, அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். நம்ம நம்பிக்கையை பாருங்கள், தேவன் எதை தெரிந்து கொண்டாரோ அது மேலே வைக்கணும். தேவனோட பார்வையில் எது விலையேற பெற்றதோ அதன் மீது நம்ம வைக்கும்போது பாருங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது விலையேற பெற்றது. 2 தடவை சொல்கிறார். இந்த 3 வசனத்தில் பாருங்கள் இது 2 தடவை ரிப்பீட் ஆகுது. நம்மளோட பார்வையில் பாருங்கள், இந்த ரட்சிப்பின் திட்டம், கல்வாரி சிலுவை, இயேசுவின் ரத்தம், பாவ மன்னிப்பு, இதெல்லாம் பாருங்கள் விலையேற பெற்றதாக இருக்கணும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது விலையேற பெற்றது, இதன் மீது நம்பிக்கை வைக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. இதை தவிர வேறு எது மேலே நம்பிக்கை வச்சாலும் பாருங்கள் வெட்கப்பட்டு போயிடுவோம்.
நம்ம இதன் மீது நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது, இது விலையேற பெற்றது. இதேமாரி நம்பிக்கை வைக்கும்போது பாருங்கள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை, பதற்றம் அடைவதில்லை, அசைக்கப்படாமல் உறுதியாக நம்ம நிற்க முடியும். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். God bless you. Thank you.